மனுஷனும் விலங்கும் தோத்த கதை. சில கதைகள் சத்தம் போடாது, காற்று போல வரும், மண்ணு போல ஒட்டும். இந்த கதையும் அப்படித்தான். 6 மணிக்கெல்லாம் செம்மண் சாலை சூடாக ஆரம்பிச்சிடும். அந்த சாலையோரம்தான் வெங்காயத் தோட்டம். தோட்டம் சொல்றதுக்கு 2 ஏக்கர் கூட இல்ல. ஆனா அந்த மண்ணுல 40 வருஷம் மனுஷன் வியர்வை கலந்திருக்கு. அந்த மண்ணுக்காரன் கருப்பசாமி. ஊர்ல அவன் பேரு சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க. அவன் பெரிய பணக்காரன் இல்ல, பெரிய படிச்சவனும் இல்ல. ஆனா இந்த மண்ணை விட்டு கொடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளும் விடியற்காலமே தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். கையில தண்ணி குடம், இடுப்புல வேட்டி, கால்ல பழைய செருப்பு. அந்த செருப்புல மண்ணு ஒட்டினா அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா அது அவனோட மண். தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது தோட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற காட்டு பகுதியிலிருந்து ஒரு சத்தம், கிர்ர். கருப்பசாமி தண்ணி ஊத்துறத நிறுத்தினான். இது புலியோ நரியோ இல்ல. அவ இந்த சத்தத்தை 30 வருஷமா கேட்டு பழகிட்டான். மான். முதல் தடவை மான் வந்தப்போ அவன் கோபப்படல, பசிக்குதுங்கன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் மான் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. வெங்காயம் அவங்களுக்கு ருசி. 1 நாள் 2 நாள் போகும். ஆனா இந்த தடவை வேற மாதிரி. தோட்டத்துக்குள்ள 18 20 மான்கள். கருப்பசாமி சத்தம் போட்டான், ஏய் போ போ. மான்கள் ஒரு நொடி நின்னது. அப்புறம் 1 2 பாய்ங்கிச்சு. மீதியெல்லாம் அப்படியே நின்னு அவனை பார்த்தது. அந்த பார்வை அவனை கொஞ்சம் உறைய வச்சுது. அது பயமில்ல, அது உரிமை. இது எங்க இடம்னு நாங்க கேக்கலன்னு அந்த கண்கள் சொல்லுது. கருப்பசாமி பின்னாடி ஒரு கல்ல எடுத்தான். வீசவே இல்ல. கைய கீழ போட்டான். அந்த நாள் அவன் தோட்டத்துல 30% வெங்காயம் போச்சு. வீட்டுக்கு போனதும் மனைவி சொன்னா, எத்தனை நாள் இப்படி? என்ன பண்றது? ஊர்ல எல்லாரும் வேலி போட்டுத்தாங்க. கரண்ட் வேலியா? அவன் முகம் மாறிச்சு. வேணாம். அப்போ மான்தான், பாவம். அந்த வார்த்தை மனைவிக்கு கோபம் கொடுத்தது. நம்ம பிள்ளை காலேஜ் ஃபீஸ்? அவன் பதில் சொல்லல. அந்த இரவு கருப்பசாமி தோட்டத்துக்குள்ளேயே படுத்தான். குடிசை இல்ல, மரத்தடியில். இருட்டுல மான்களின் காலடி சத்தம். அவன் எழுந்து கத்தல. அவன் கண்கள மூடினான். நான் இந்த மண்ணுக்கு என்ன செய்யலன்னு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டான். அந்த இரவு தோட்டம் அவனுக்கு சொந்தமா இருக்கல. அடுத்த வாரம் ஊர்ல கூட்டம். கரண்ட் வேலி போடணும். ஒவ்வொருத்தரும் தங்கள் நஷ்டத்தை சொன்னாங்க. கருப்பசாமி மட்டும் பேசல. நீ என்ன சொல்ற? நீ யாரோ கேட்டான். அவன் மெதுவா சொன்னான், நம்ம மண்ணுக்குள்ள நம்ம மட்டும் இல்ல. சிரிப்பு. அப்போ நீ மட்டும் வேலி போடாத. அவனாலதான் மான்கள் வருது. அந்த வார்த்தை அவனை உள்ளே குத்தியது. அந்த நாள் இரவு வேலி வேலை ஆரம்பிச்சு. கருப்பசாமி பார்த்துக்கிட்டே இருந்தான். சத்தம் போடல. அடுத்த நாள் காலை ஒரு மான் வேலியில மாட்டிக்கிட்டு கிடந்துச்சு. உயிரில்லை. அந்த கண்கள் அப்படியே திறந்திருந்தது. கருப்பசாமி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான். அவன் அழல, அவன் கத்தல. அவன் தண்ணிக்குடம் கீழே வைத்தான். இந்த மண் யாருக்குன்னு நான் தீர்மானிக்க முடியாதுன்னு மெதுவா சொன்னான். அந்த நாள் மாலையே அவன் தோட்டத்தை விற்க முடிவு செய்தான். ஊர்க்காரங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்? இந்த மண்ணுக்கு நான் உரிமையாளர் இல்லை. அப்போ யார்? அவன் மான் கிடந்த அந்த இடத்தை பார்த்தான். நாம எல்லாரும் வாடகைக்காரங்கதான். இந்த கதை மானை பற்றி இல்லை, மண்ணை பற்றி. மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உள்ள எல்லை எங்கேன்னு கேட்கும் கதை. இதே மாதிரி மௌனமா மனசுக்குள்ள கேள்வி வைக்கும் கதைகள் வேண்டும்னா தமிழன் IQ ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில நேரம் விட்டு கொடுக்கிறது தான் உயிர் காக்கும். நன்றி.